வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். நரேந்திர மோடி அவர்கள் மணிப்பூருக்கு போகாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய தப்பு. இந்திய அரசியல் சாசனப்படி மணிப்பூரும் இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லையான்றது ஒரு கொஸ்டின்னு. ஏன் அவர் போக மாட்டுறாரு? பல நாட்டுக்கு போகிறாரு. யுக்ரைனுக்கு போகிறாரு. போர் நடந்துக்கிட்டு இருக்கிற யுக்ரைனுக்கு போகிறாரு. போர் நடந்துகிட்டு இருக்கிற ரஷ்யாவுக்கு போகிறாரு. பல போர் பூமிக்கு போகிறவர் உள்நாட்டு கலவர பூமிக்கு நான் போக மாட்டேன். இந்திய அரசியல் சாசனப்படி பதிவு வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரதமர் தன் நாட்டில் நடக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனையில் பங்கேற்காமல் இருந்தால் அது சரியா? இது ஒரு அரசியல் சாசன அவமதிப்பு இல்லையா? ஒருங்கிணைந்த இந்தியாவின் ஒரு பகுதிக்கு நான் போக மாட்டேன்னு சொல்கிறது தப்பு இல்லையா? இதை தான் வர்ற 14ஆம் தேதி 15ஆம் தேதி எதிர்கட்சிகள் கிளற வேண்டும் பாராளுமன்றத்தில். இதெல்லாம் செய்யலைன்னா எதிர்கட்சி துப்பு இல்லாத ஒரு அணின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்தியா கூட்டணி பயங்கரமான முறையில் இந்த வலியுறுத்தணும். நீங்கள் ஏன் போகல, எதனால் போகல, எதுக்காக போகல, மணிப்பூரை கண்டு ஏன் நஞ்சுகிறீர்கள்னு பிரதமரை பார்த்து மாதிரி கேள்வி வைக்கணும். இது அரசியல் சாசன அவமதிப்பு இல்லையா? மணிப்பூர் மக்கள் இந்திய மக்கள் இல்லையா என்ற பல்வேறு கேள்வி எழுப்பணும். மணிப்பூர் தான் மானமுள்ள பூமி. எப்படின்னா, நேதாஜி சுதந்திர இந்தியாவின் தனிப்பெரும் தலைவன் நேதாஜி அவர்கள் முதல் இந்திய தேசிய இராணுவத்தின் மூலம் போரிட்டு மீட்ட பூமி மணிப்பூரில் தான் இருக்குது. அதை புரிஞ்சிக்காத மத்தியில் ஆட்சியாளர்கள் இருக்காங்க. இது எப்படியோ இதுக்காக நீங்கள் குரல் எழுப்புங்க. நான் இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்குறேன், தெலுங்கு தேச பாராளுமன்ற உறுப்பினர் கேட்குறேன், நிதிஷ்குமார் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய ஜனதா பாராளுமன்றத்தில் கேட்குறேன். நன்றி, வணக்கம்.